ஆரோக்கிய ஜோனா உறுப்பினராக மாறினார். கைத்தறி ஆரோக்கிய ஜோனாவை வருகிறது குழந்தைக்கு ஆலோசனை பார்த்தவர்களே நாம் அன்றாடுவோம். இணைந்தாமே நிறைய ஆசிரியர் நிறைவாக வளர்ந்திருக்கிற ஆசிரியருக்கு இந்த திருக்குறளை முழுக்கமாக அன்றாடுவோம். திருப்பால் ஆசிரியர் 34வது பாடல் 5வது வசனத்திலே அவரை நோக்கி பார்த்தவர் அனைவரும் மகிழ்ச்சியால் விழுந்தனர் என்று சொல்கிறார். கடவுளை நோக்கி பார்க்கிற ஒருவருமே மகிழ்ச்சியால் விழுந்தனர். ஒருவேளை கவலையோடு இருக்கலாம், பாடத்தோடு இருக்கலாம், ஏமாற்றத்தோடு இருக்கலாம், புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கலாம், ஆதரவில்லாமல் இருக்கலாம், தைரியம் இல்லாமல் இருக்கலாம், பயத்தோடு இருக்கலாம், கலக்கத்தோடு இருக்கலாம். எல்லாமே மாறுகிறது, எல்லாமே மாறுகிறது, எல்லாமே மாறி மகிழ்ச்சி கிடைக்கிறது, எல்லாமே மாறி நிம்மதி கிடைக்கிறது. கடவுளோடு பாருங்க, முன்னோக்கி பார்த்து எல்லா விதமான அனுமதிகள், எல்லா விதமான கருத்துக்கள் எல்லாவற்றையும் மிக சிறப்பான ஆசீர்வாதமான கடவுள் மாற்றுகிறார். அப்படி உங்கள் சந்தோஷமாக மாறும். அப்படி கடவுள் எல்லாவற்றையும் மாற்றுகிறார், எல்லா விதமான அற்புதம் செய்கிறார். அந்த கடவுளை புகழ்ந்து பாடுவது எவ்வளவு நல்லது, அந்த கடவுளை ஏற்றி பாடுவது எவ்வளவு நல்லது. கடவுள் இருப்போம், கடவுள் நோக்கி கடவுள் இருப்போம், சத்தமா பாடுவோம், சந்தோஷமா ஜபங்களை சொல்லுவோம். இந்த திருப்பலி மூலமாக கடவுள் என்னை தொழுகிறார், என் கலக்கத்தை போக்குகிறார் என்ற உற்சாக உணர்வு எல்லாரும் வந்து திருப்பலியை ஆர்ப்பரிப்பு திருப்பலியாக நாம் கொண்டாடி அனுமதிப்போம். அன்பின் சகோதர சகோதரிகளை நாம் திருமுழுக்கு நிறைவாக நம்மையும் தெளித்துக் கொடுத்த அவர் படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாக நாம் கடவுளாக ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோம். அவரை நமது உதவியளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூயாவை உண்மை உள்ளவராக நிலைத்திருக்க அருள்வாராக. எந்தெந்த எல்லாம் இறைவார் வாழ்வின் மூன்றும் தூய்மை தொடக்கமான தண்ணீர் வழியாக மக்கள் புனிதமடைந்த நிலைவாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவிழமாகும். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியது ஆண்டவரின் தாழ்மையை நன்றாடுகிறார். வாழ்வழிக்கும் உமது அருளை மூச்சினை எம்மில் புதுப்பித்தது. இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தை முதலில் தீங்கு அனைத்து மாற்றினார்கள். இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உண்மை அணிவரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு அன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, தண்ணீர் வளம் பெற அதை உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கு எலிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பொருளாக உப்பை பரிவர்த்தனை புனிதப்படுத்தியது ஆண்டவரை தாழ்மையை கொண்டாடுகிறோம். உப்பு கிடந்த இத்தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனை காத்தமைக்கும் தோல்வி வச்சு செய்கிறார். தூயாகிய அதிலிருந்து எங்களை இடையராக காத்திருப்பாராக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி கொண்டாடுகிறோம். இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியில் இருந்து பங்கொண்டு நம்மை நல்மை பெற செய்வாராக. Amen.
ஜெபிப்போமாக. பேரிரக்கமுள்ள ஆண்டவரே, உமது குடும்பத்தை இடையராத பரிவிரக்கத்தால் காத்தருள உம்மையே வேண்டுகின்றோம். அதனால் இந்த கருணை மட்டுமே எதிர்நோக்குள்ளே குடும்பம் உமது நிலையான பாதுகாவலால் என்றும் உறுதி அடைவதாக. எங்கள் ஆண்டவராகிய
ஒரு நாள் இயேசு கெனசரேத் ஏரியிலே நின்று கொண்டிருந்தார். திரளான மக்கள் இறைவாக்கியை கேட்பதற்காக நெருங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது ஏரிக்கரையில் 2 படகுகள் நிற்க கண்டார். மீனவர் படகை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தனர். அப்படகு ஒன்று சீமோனுடையது. அதில் இயேசு ஏறினார். அவர் கரையிலிருந்து அதை சற்றே தள்ளுபடி அவர்கள் கேட்டுக்கொண்டு படகில் அமர்ந்தவாறு மக்கள் கூட்டத்தை கற்பித்தார். அவர் பேசி முடித்த பின்பு சீமோன் நோக்கி, ஆழத்திற்கு தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும் வலைகளை போடுங்கள் என்றார். சீமோன் மறுபடியாக, ஐயா, இரவு உணவு நாங்கள் பாடுபட்டு உழைக்கும் ஒன்றும் கிடைக்கவில்லை. ஆயிரம் 30 சொற்படியே வலைகளை போடுகிறேன் என்றார். அப்படி அவர்கள் செய்து பெருந்தெல்லாம் மீன்களை பிடித்தார்கள். வலைகளின் பிள்ளையை தொடங்கவே மற்ற படகுகளுக்கு தங்கள் கூட்டாளிகளுக்கு சைகை காட்டி துணைக்கு வருமாறு அளித்தார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளை மீன்களாக நிறுத்தினார்கள். அவை மூழ்கும் நிலையில் இருந்தன. இதை கண்ட சீமோன் பேதுரு இயேசுவின் காலில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவி, நீர் என்னை விட்டு போய்விடும் என்றார். அவரும் அவரோடு இருந்த அனைவரும் மிகுதியான மீன்பாட்டை கண்டு திகைப்புற்றனர். சீமோனுடைய பங்காளிகளான செபதேயு மக்கள் யாக்கோபும் யோவானும் அவ்வாறே திகைத்தார்கள். இயேசு சீமோன் நோக்கி, அஞ்சாதே, இது முதல் நீ மனிதரை பிடிப்போனாவா என்று சொன்னார். அவர்கள் தங்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் சேர்த்தபின் அனைத்தையும் பிரித்து அவரை பின்பற்றினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. அகில உலக கத்தோலிக்க திருவையோடு சேர்ந்து இளங்குளம் திருவை இன்றைக்கு பாலர் சபை திருநாளை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறது. குழந்தைகள் மிக சிறப்பாக இந்த நாள் திருவிழாவை மிக மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் திருவிழா நல்வாழ்வுகளை கைத்தட்டி நல்ல சத்தமாக கைத்தட்டி மிக சிறப்பான முறையில் வாசிப்பது, இந்த திருவிடை வந்து இளங்குளம் சின்ன சின்ன கேட்டு வாசிப்பதெல்லாம் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம். இளங்குளத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகள் இந்த சிறு வயதிலே இவ்வாறு மிக பிரகாசமாக இருப்பது கடவுள் கொடுத்து பார்க்கிறேன். கடவுளை கொடுத்து கொடுத்ததன் பாக்கியத்தின் காரணமாக சிறு பிள்ளைகள் இந்த வயதிலே மிகப்பெரிய காரியங்கள் செய்வதெல்லாம் கடவுள் நம்மை மிக சிறப்பாக அன்பு செய்கிறார்கள். ஆகவே தொடர்ந்து சிறு குழந்தைகளுக்காக பாலர் வகையில் பிள்ளைகளுக்காக நாம் அன்றாடுகிறோம். குழந்தைகள் என்பது கடவுள் கொடுத்த செல்வம். கடவுள் மிகப்பெரிய பொக்கிஷமான குழந்தைகளை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை போது கடவுள் நன்றி செலுத்த வேண்டும். கடவுள் நன்றி செலுத்தி அவரை போற்ற வேண்டும். மிகப்பெரிய விதத்திலே கடவுள் கொடுத்த அந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டியிருப்பது ஒரு தாய் தந்தைக்கு மிகப்பெரிய கடமையாக இருக்கிறது. கத்தோலிக்க திருவள்ளுவரிலே தாய் தந்தையை தாண்டி ஞான பெற்றோர் இருக்கிறார்கள். இவர்கள் ஒருவேளை பிள்ளைகளை வளர்ப்பதிலே 1% குறைத்தாலும் இந்த ஞான பெற்றோர் மீதி பங்கை கொடுத்திருப்பதற்காக கத்தோலிக்க திருவிழாவை பிள்ளைகள் மீது அவ்வளவு கவனம் காட்டுகிறது. ஆகவே அதை செயல்படுத்துவதில் அதற்கான அக்கறை காட்டுவதை மிக சிறப்பாக பெற்றோர் செயல்பட வேண்டும். இந்த நவீன காலத்தில் பிள்ளைகளுடைய பேச்சு, நடத்தை, வளர்ப்பு இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியான பலன்கள் இருக்கிறது. முன்னர் பார்க்கிற போது ஸ்கூலுக்கு போகும்போது அது பள்ளிக்கு செல்லும் போது பிள்ளைக்கு பயன்போடு போவார்கள். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க பயன்போடு போவோம். இப்போ ஆசிரியர் பயன்பட முடியாது. ஆசிரியர்கள் பயன்பட முடியாது. ஒரு அப்பா பயணம் போட்டு போனாங்க, பார்த்து நடந்துக்கிட்டா அப்படிங்கிறாரு. அவங்களாம் அது எல்லாமே ஆசிரியர் கணக்கில் தான் இருக்கணும். என் லைனில் கிளாஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். 2 LKG பசங்க பேசிக்கிட்டாங்க. பேசும்போது ஒவ்வொரு செய்யலையே அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. டீச்சர் அடிப்பாங்கள, அடித்தா தெரிஞ்சு போட்டுருவோம். அவங்க இப்படியெல்லாம் பேச்சு இதெல்லாம் இருக்கிற காலகட்டத்திலே பிள்ளைகளை மிக சிறப்பாக வளர்ப்பது மிக அருமையான பிள்ளைகள். அந்தோனியாவுடைய பெற்றோர் அவர் மிக சிறப்பாக படித்தார். அந்த காலகட்டத்திலே உலகம் காட்டுகிறது ராமவீரனாக வர வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணம் இருந்தது. அது ஒரு பெரிய நிலையாக இருந்தது. அந்த தருணத்தில் அவருடைய ஆசிரியர்கள்லாம் அந்தோனியாவின் பெற்றோர்களே, உங்கள் குழந்தை மிக சிறப்பாக படிக்கிறார். ஆகவே இந்த உலகம் காட்டி
குழந்தை ஸ்கூலுக்கு போகும்போது பயத்தோடு போனால் அவர் கடந்த நேரத்தில் பெற்றோர்கள் அமைதியாக இருக்கலாம். இப்போது பயம் இல்லாமல் போனால் அவர்கள் வளர வளர பெற்றோர்கள் பயத்தோடு வாழலாம். இதுதான் நடப்பது. பயத்தோடு இப்போது அவர் பள்ளிக்கு சென்றார் என்று சொன்னால் வருங்காலத்தில் பெற்றோர்கள் அமைதியாக இருக்கலாம். இப்போது பயம் இல்லாமல் போனார் என்று சொன்னால் பிறகு அவர்கள் வளர வளர ஒவ்வொரு தருணமும் பெற்றோர் பயன்படுத்தார். ஆகிய அதை குறித்து அதை சிறப்பாக பெற்றோர்களுக்கு அந்த குழந்தைகளை நம்முடைய கையில் கடவுள் கொடுக்கிறார். அந்த குழந்தைகள் மிக சிறப்பாக அறிஞர்கள் வளர்க்க வேண்டும். அதற்கு என்ன ரொம்ப எடுத்துக்காட்டாக ரொம்ப தியாகமாக இருக்கின்றது. பெற்றோர் ரொம்ப தியாகமாக இருக்கின்றது. டீச்சர் ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அவங்க பையன் அடிக்கடி மற்ற பசங்களோட பென்சில் கட்டிடுறாங்க, யாரும் பென்சில் வைக்க முடியல, பேனா வைக்க முடியல, ஒரே திருடுறான் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவுக்கு போனாங்க. அவங்க அப்பா சொல்றாரு, ஏய் நான் ஆஃபீஸில் திருட்டு வருவல, நீ திருடுற அவர் சொல்றாரு. வளர்ப்பது வளர்ப்பது இப்படி இருக்கும் போது அவருக்கு ஒரு சிறந்த தலைமை சிறந்த எடுத்துக்காட்டை பெற முடியாமல் போகிறார். குழந்தைகளுக்கு பேச்சை விட நடத்தை விட நாம் சொல்கிற செயல்பாடு என்பது முக்கியமாக இருக்கிறது. அதை நாம் பேசுவதை அவர்கள் அதிகமாக கவனிப்பதில்லை. அதுவும் இந்த காலம் காணொலி காலம், எல்லாத்துக்குமே காணத்தான் ஆசைப்படுகிறார்கள். எதையெல்லாம் அவர்கள் காணுகிறார்களோ அதுதான் நம்ம இயல்பாக பெரிய பாடமாக அதை பார்க்க வேண்டும். அவர்கள் கண்ணால் பார்க்க வேண்டும், நேரில் பார்க்க வேண்டும். அவர்கள் அதை பார்த்து சார்ந்து வர வேண்டும். அப்போது அவர்கள் பரிமாறும். அது பிள்ளைகள் ரொம்ப தியாகத்தோடு வளர்ந்தால் அவங்களை காப்பாற்ற முடியும். அப்போ இந்த உலகத்தின் சமுதாயத்தில் மிக சிறந்த பிள்ளைகளாக இருக்கும். ஒரு பையன் ஸ்கூல் பண்ணி வந்துருக்கலாம், வருகிற நேரத்தில் அவங்க வீட்டுக்கு போன இடத்துல ஒரு மாமரம் உண்டு. அந்த மாமரம் அந்த காலகட்டத்தில் பணம் கீழே நினைச்சு கீழே வந்து எடுத்து வீட்டு கொடுத்துருக்காங்க. பெற்றோர் பேங்க்கெல்லாம் செக் பண்ணுவாங்க, முன்னாடி என்ன இருக்குது எப்படி இருக்குது, படிச்சுட்டானா என்ன பார்த்தீங்களா, எப்படி கிழிச்சுட்டானா நல்லா வச்சுருக்கானா எல்லாம் செக் பண்ணுவாங்க. இப்போ வெளியூர் போட்டது எப்போ தான் கேட்டீங்க, நீங்கள் இன்னும் கேட்டீங்கன்னா கேட்டீங்க வெளியூர் போடுறது. அப்போ அவங்க தேடும் போது பெற்றோர் தேடும் போது அந்த மாம்பழம் இது யாரு கேட்குறது. அப்போ அந்த பையன் சொன்னால் கீழே கிடந்தா மரத்துக்கு கீழே கிடந்தேன். அந்த அம்மாவோட கிட்டே இல்லை, அது எப்படி கேட்டு வரும், ரொம்ப கீழே தான் கிடந்து, நான் மேலே படிக்கிற கீழே தான் கிடந்து இல்லை அவங்க கொடுக்க போகிறாங்க. அந்த மாம்பழம் உரிமையாக கொடுக்க போகிறாங்க. ஐயா இந்த மாம்பழம் எடுத்து இருக்கான், அம்மா நான் பார்த்தேன் அவன் மேலே படிக்கல கீழே தான் சொல்கிறான். ஐயா இன்னைக்கு மட்டும் இல்லை, இது வளர வளர அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படுற ஒரு நிலைக்கு வரும். இன்னைக்கு விடக்கூடாது, இன்னைக்கு விட்டா வளர வளர அடுத்தவங்க பொருளுக்கு ஆசை வரும். கீழே வந்து எடுத்து வரும், அடுத்த பக்கத்தில் வரும், ஆசை பிடிக்கிட்டே வரும். இது நீங்களே வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த நேரத்தில் அவங்க சொல்லிட்டு வருகிறாங்க. இதை பிற்காலத்தில் வளர்ந்த பிறகு இதை அன்பு இருப்பவர் என்னுடைய ஒழுக்கத்தினுடைய முதல் ஆசான் என்னுடைய தாய். ஒழுக்கத்தினுடைய முதல் ஆசான் எங்கே தாய். அது ஒழுக்கம் இந்த தலைமுறைக்காக கடத்தப்படுவதற்கு தாய் தந்தை என்பது மிகப்பெரிய உதாரணமாக இருந்தால் தான் சிறப்பாக. சின்ன பிள்ளைங்க வச்சுட்டு போய் சொல்லுவோம், சின்ன பிள்ளைங்க வச்சுட்டு சில பொருட்களை திருடுறது, சில வார்த்தைகளை பற்றி தவறாக பேசுறது, இப்படிப்பட்ட பண்புகளுக்கு வந்து அவங்க எல்லாமே தவறாக எளிதாக பரவும், தவறாக விபரமாக பரவும். அது நமக்கு தெரிந்ததா அவங்க அப்படி இந்த பிள்ளைகளை கண்டிப்பாக ரொம்ப தியாகமாக பிள்ளைகளை நடத்துறதுதான் ரொம்ப சிறப்பாக அமையும். பாலசபை சொன்னாலே பாலசபையில் சின்ன பிள்ளைங்க இந்த சிறு வயதில் அவங்களுக்கு சிறு பொருட்களை பகிர்ந்து என்பதற்காக தான் பாலசபை மிகப்பெரிய நோக்கமாக இருக்கிறார்கள். நீ பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் போட்டிருப்பாங்க, பாலசபை வளங்கள் என்னென்ன வளங்களை பகிர்ந்துலாம் போட்டிருக்கிறார்கள். அதில் பார்க்கும்போது ஒரு பொருள் வருகிறது, நமக்கு இருக்கிற பொருட்களை சிறுவர்கள் ஒரு வயதிலே கொடுத்து பழக வேண்டும் என்பதை சொல்கிறார்கள். ஆசிரியர் ஸ்கூலில் வகுப்பில் கேட்டார், உங்கள்கிட்ட ஒரு பிஸ்கெட் தரேன், உங்கள்கிட்ட ஒரு பிஸ்கெட் தரேன், அதை நீங்கள் எப்படி சாப்பிடணும் கேட்டா, உங்களோட பிஸ்கெட்டை தேடி சாப்பிடுங்க, ஒரே மாதிரி முடிவு உங்களோட பிஸ்கெட் கொடுத்து எப்படி சாப்பிடுங்க சொல்லுங்க.
பிஸ்கெட் இந்த காலத்தில் யார் சாப்பிடுவாங்க? அந்த காலத்தில் கேட்கணும். பிஸ்கெட் நம்ம எப்போ சாப்பிடுங்க? ஒரு மாணவன் சொல்றார், நான் காஃபியில் ஊற்றி சாப்பிடுறேன். இன்னொரு சொல்றார், ஜாம் போட்டு சாப்பிடுவேன். இன்னொரு சொல்றார், என்னோட ஷேர் பண்ணி சாப்பிடுவேன். அவனோட அகதி சாப்பிடுவேன். அப்ப இந்த பங்கு என்பது ஏற்கனவே அந்த குடும்பத்தில் புறப்பட்டு வருகிற போது ரொம்ப சிறப்பாக அருமையாக ரொம்ப சிறப்பாக நீங்க என்ன சொல்றது? ஏ குடும்பம் 4 பேர் இருக்கலாம், 4 பேர் இருக்கலாம், ஒன்றும் கிடைக்கிறது. ஆகிட்டு அவன் மிச்சம் பாருங்க, 4 பேர் கிடைக்கும். உள்ள நடக்கிற கருத்தை பாதம் இருக்கிறார். அதே போல் ஒரு முறைதான் நம்முடைய காலத்தில் நம்ம கொடுத்து பிறரோடு பகிர்ந்து இப்படி வாழ்கிற அதே பிள்ளைகளை கொடுப்பதால் குறைந்து போகும். கொடுத்துட்டு தான் அந்த ஊர் ஆனால் கிணறு சொல்லுவாங்கல்ல, தொண்டதான் அந்த நிலையில் படைக்கொள்ள வேண்டும். அந்த மேலாண் நிலைக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப சிறப்பாக பெரிய ஆசீர்வாதம் கொடுப்பது, பெரிய ஆசீர்வாதம். அவை அதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ரொம்ப பெரிய அளவில் அல்ல, வீட்டில் இருக்கிறத கொடுக்க எல்லாத்தையும் கொண்டு போகும். அதை நாம் சிறப்பாக கற்றுக் கொடுப்பது செய்தால் ரொம்ப அருமையாக பிள்ளைகள் இந்த பண்பை கற்றுக் கொள்ள வேண்டும். நீங்க எல்லாருக்குமே இந்த சமுதாயம் கற்றுக்கொள்ளவில்லை, ஒரு சிலருக்கு நீங்க கற்றுக்கொள்கிறீர்கள். எல்லாமே கற்றுக்கொள்ளே நாம் நல்லது சமுதாயத்தை படிப்பட முடியாது. மற்ற பழக்கங்கள்லாம் நீங்க கற்றுக்கொள்கிறீர்கள். அதே எப்படி அவங்க நல்ல பழக்கங்களையும் கற்றுக்கொள்ள வேண்டும். குழந்தைகள் நல்ல பழக்கங்களையும் குழந்தைகள் வழியில் சொல்வதாக இருக்கலாம், அனைத்திலும் சொல்கிறவராக இருக்கலாம், இந்த சமுதாயத்தை சொல்கிறவராக இருக்கலாம், நல்ல பழக்கம் கேட்கணும். ஆகிய சமுதாயத்தின் மீது குழந்தைகளும் கேட்கணும். தீயவை என்பது எளிதாக நடக்கிறது. அந்த நல்லதையும் கஷ்டப்பட்டால் நாம் படிக்கொள்ள வேண்டும். அதை நாம் வாழ்க்கை கொண்டு வருவது வாழ்க்கைக்கு சொல்லலாம். குழந்தைகள் பெற்றோருடைய உழைப்பிற்கு கண்டிப்பாக வேண்டும். எவ்வளவு ஞாபகமாக உழைக்கிறார்கள், அது பிள்ளைகள் கண்டிப்பாக அவர்கள் இயற்கையான தீபதாக மாறிவிட்டார். அப்போது ஒருத்தர் அவரை அசிங்கப்படுத்தலுமாக எங்கள் அப்பா லட்சத்தில் சேர்ப்புதான் இருக்கிறாங்க, எங்கள் அப்பா லட்சத்தில் சேர்ப்புதான் இருக்கிறாங்க, உழவு லாபம் அப்பா லட்சத்தில் சேர்ப்பு கேட்கிறார். அவங்க ஏதாவது குறைந்த சொல்லுங்க, ஏதாவது குறைந்த சொல்லுங்க, அவங்க பெற்றோருடைய உழைப்பை பெற்றோருடைய கடின உழைப்பெல்லாம் எந்த குழந்தை பார்க்கிறதோ அந்த குழந்தை ஒவ்வொரு நிலையும் வளரும், எல்லாமே வளரும். அப்போ பிள்ளைகள் எங்க அம்மா எவ்வளவு ஓடுறாங்க, எங்க அப்பா எப்படி மாறாப்படுறாங்க, பெரும்பாடுபட்டுதான் கேட்டு கொண்டு வராங்க, எல்லாமே இல்லைன்னு சொல்லி பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் எப்போது நம்மளுடைய காலப்படித்தலுக்கு நிலவுகிறதோ அப்போது இந்த சமுதாயத்தில் தவறு செய்வது காலத்தில் இந்த வாழ்க்கை எப்போதும் முன்னேற்றப்படுவது. நல்லா படிப்பீங்க, நல்லா திறமையில் வளர்ப்பீங்க, நல்ல சிறப்பாக அறிஞருக்கு வளர்ப்பீங்க. யார் படிப்பதில்லை, பெற்றோருடைய உழைப்பை தெரியாத பிள்ளைகள், அதை மதிக்காத பிள்ளைகள் படிப்பதில்லை, அதை புரிந்து கொள்ளாத பிள்ளைகள் ஒழுக்கமாக அது ரொம்ப சிறப்பாக வளர புரிய தெரியவில்லை. அப்படிப்பட்ட பிள்ளைகள் சிறப்பாக வளர சில குழந்தைகள் பார்க்கும்போது அவமானங்கள் வேண்டும், அவமானங்கள் வேண்டும், தோல்விகள் வேண்டும். சின்ன குழந்தைகள் எல்லாருக்கும் வாழ்வில் எல்லாருமே அவமானம் உண்டு, வராதவங்க அவமானம் உண்டு, இவங்க உண்டு, தோல்வி உண்டு, இழப்பு உண்டு. ஆனால் அதையும் தாங்குகிற சக்தி என்பது கண்டிப்பாக கற்றுக்கொள்ள பாருங்க. ஸ்கூலில் போகும்போது நேரத்தில் ஆசிரியர் சொல்கிற வார்த்தை சரியாக படிக்கணும் ஆசிரியர் சொல்லுவாங்க, நேஸ் நேக்கதான் ஞாபகம் இது நேஸ் நேக்கதான் ஞாபகம் வாங்க, அவங்க ரீசெண்டாக ஒன்றும் பண்ணி வைக்கதான் வாங்க, மாடு வைக்க கற்றுக்கிறேன், மாடு வைக்க தான் ஆவாங்க, கொஞ்சம் ஒழுங்காக படிக்கலாம் எல்லாத்தையும் பார்த்து மாடு வைக்க தான் ஆவாங்க. நீங்களாம் அதை ஒழுங்கமாக மாடு வைக்க தான் ஆரம்பிப்பாங்க. இதே மாதிரி ஒருவரை பார்த்து ஆசை சொல்றேன், நீ மாடு வைக்க தான் ஆவாங்க. அவ்வளவு அவமானம் வரும். இந்த மாடு வைக்க அவன் சொன்னவர் வருங்காலத்தில் ஒரு பெரிய சீட்டில் வந்து பெரிய இருக்கையில் வந்து அமர்கிறார். இருக்கையில் வந்து அமர்கிற போது அன்னைக்கு ஆசிரியர் சொன்னார், மாடு வைக்க
மிக சிறப்பாக நடைபெறும். அதற்கு ஏற்றவாறு பிள்ளைகளை உருவாக்குவதற்காக 24 மணி நேரம் மிக சிறப்பாக விழிப்போடு இருக்கிற தந்தை தான் காப்பாற்றுகிறார். அவர்கள் மிக சிறந்த படைப்பாக சமுதாயத்து தலைவராக திருச்சபைக்கிறார். நாங்கள் குழந்தைகள் மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கிறார்கள். நாம் அன்றைக்கு சிந்தித்தது போல அல்ல. இன்றைக்கு அவருடைய அறிவு என்பது மிக விசாலமானது. ஆனால் அதை தவறாக கேட்கிறது. முன்னர் சொல்கிற போது இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்னஸ் என்று சொன்னார்கள். இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்னஸ் இது ஒரு சொன்னாங்க. அந்த இன்டெலிஜென்ட் ஷார்ப்னஸ் இருந்தது. இப்ப பார்க்கிற போது இன்டெலிஜென்ட் சீட்டிங், இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட்னஸ் நம்ம ஸ்மார்ட்டா கல்ச்சர் ஷார்ப்னஸ் ஒரு இது சொல்றது ஷார்ப்பா படிச்சுக்கிறது. இப்ப இன்டெலிஜென்ட் அறிவிப்பது ஏமாற்றுவதற்காக ரொம்ப திறமையாக ஏமாற்றுறாங்க. நீ பாருங்க, இன்னும் கூட நீங்க போன் பண்ணும்போது என்ன வருது, ஒரு மாசமா வந்துட்டு இருக்கேன், கவனமாக இருக்கு. அவங்க ஏமாத்துறாங்க, இவங்க ஏமாத்துறாங்க. கவனமாக இருக்கு. அதான் என்னது இன்டெலிஜென்ட் சீட்டிங். இது எல்லாம் அப்ப இப்படிப்பட்ட இந்த காலத்திலே பிள்ளைகளை சிறப்பாக அதற்கு தாய் தந்தையுடைய ஞானமும் அர்ப்பணமும் அவர்கள் மீதான ஆர்வம் இருக்கிறது கண்டிப்பாக. இப்போ பயமில்லாமல் குழந்தைகளுக்கு அனுப்பினாங்க, பயப்பட வேண்டும். அவருக்கே சொல்லியிருப்பாங்க அவை கடவுள் நம்பி தந்திருக்கிறார். உங்களை நம்பி குழந்தைகளை வளர்க்கிறார். உங்களை மிக சிறப்பான ஒரு கல்வியாக வைத்திருக்கிறார். அதை சிறப்பாக வளர்த்து மிக அஞ்ஞானி கொண்டு வருவது அநியாயம். அதுவும் கடவுள் காரியங்களில் பிள்ளைகள் மிக சிறப்பாக. ஒரு சில பிள்ளைகள் தினமும் போய் போறாங்க, எப்படி? ஒரு சில பிள்ளைகள் தினமும் போய் போறாங்க, எப்படி? அவங்க ரொம்ப எதிரி அவங்க எதிர்ச்சுறாங்களா? எங்க உங்கதான் கேட்கிறா? எம்மா எதிரி அவங்க எதிர்ச்சுறாங்களா? இல்லை. அதுக்கு 2 உதவி போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொடுக்க டோஸ் கொடுத்து அப்படி சொல்லாதான் எதிர்க்கிறது. அப்ப அந்த பெற்றோருக்கு என்ன தெரிகிறது? கடவுள் தான் முக்கியம். கடவுள் இருந்து உண்மை நடக்கிறார். கடவுள் தான் உண்மை நடக்கிறது. முதல்ல பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது. இந்த தாய் தான் ஒவ்வொரு கூட இருந்தாலும் அப்படி தூங்கிக்கொண்டே இருக்கும். மாறாங்க கடவுள் தானே முதல்ல போடுறோம் அப்படின்னு சொல்லி முயற்சி உள்ளத்தில் ஒன்றாக முயற்சி ஒருவேளை இன்னும் சிறப்பாக என் பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கலாம்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க, நினைச்சுட்டே போயிடாங்க. மாறாக இது தருணம், இது அழகான தருணம். இந்த திருவிழாவில், இந்த பாதசரி திருவிழாவில் இந்த ஒரு தருணம். நீங்க முன்னாடி நினைச்சிட்டு என் பிள்ளைங்க எல்லாம் பயிற்சி கொடுக்கல, எவ்வளோ சோம்பேறியா இருக்கேன், என் பிள்ளைங்க எடுத்துக்காட்டா இருக்கல அப்படின்னு சொல்லி நினைச்சுட்டே இருக்கீங்க. ரைட், போதும், நினைச்சது போதும். இன்னைக்கு ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு ஆரம்பிக்கிறது. இதுல ரொம்ப சிறப்பானவர்களை கொண்டு போவதற்காக பிள்ளையை மிக சிறப்பாக கொண்டு போவதற்காக முயற்சி எடுங்க. என்னென்ன காரியங்கள்லாம் நான் கொடுக்கல, என்னென்ன காரியங்கள் கொடுக்கணும், ஏன் கொடுக்கல அப்படின்னா கண்டுபிடிச்சு மிக சிறப்பானவர்களை கொண்டு வருவது பிள்ளைகள் மலர் முட்டுகளாக, பிள்ளைகள் மலர் வெளிச்சங்களாக இந்த உலகத்தில் இருப்பார்கள். அதுக்காக முயற்சி எடுப்போம். நம் பிள்ளைகளை கடவுளுக்காக அர்ப்பணிப்போம். நாளைய தீபங்களாக, பெரிய ஒளிவிளக்குகளாக, இந்த சமுதாயத்தின் தூண்களாக, மிக குறிப்பாக அவர்கள் எல்லா துறைகளிலும் இழப்பதற்குள்ள பிள்ளைகள் மிக அறிவியல் வேதிகளாக வர வேண்டும், விஞ்ஞானிகளாக வர வேண்டும், அரசியல் தலைவர்களாக வர வேண்டும், ஆன்மீக தலைவர்களாக வர வேண்டும். எல்லா இடங்களிலும் பிள்ளைகள் கால் பதித்து இளங்குளத்தின் நேரம் போக வேண்டும். இளங்குளத்தின் பாதுகாப்பை அழித்தல் அதிசி ஆரோக்கியத்தை அமைப்பை வளர வேண்டும். அதற்கு இந்த சிறு பிள்ளைகளால் மிகப்பெரிய தூண்களாக இருக்கிறார்கள், மிகப்பெரியவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை மிக சிறப்பானவர்களை உருவாக்குவோம். அவர்களை மிக சிறப்பானவர்களை இந்த சமுதாயத்தில் தருவோம். அது வழியாக நாம் முயற்சி வேண்டும். ஆகவே எழுந்து நம்முடைய நம்பிக்கையை சொந்தமாக பாடுவோம். Amen.
கண்களை மூடுகிற போது நாம் இதை மூடுகிறவர்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறது. கண்களை மூடுங்கள், கரங்களை மூடிங்கள். பெற்றோர் வளர்களை இதுவரை செய்திருக்கிற தவறுகள் என்ன? என் பிள்ளைகள் எடுத்துக்காட்டாக இல்லாமல் இருந்திருக்கேன். ஆண்டவரை நான் தவறியிருக்கிறேன், பிள்ளைகளை சரியாக வளர்க்கவில்லை, தவறியிருக்கிறேன். இன்றைக்கு நான் உணர்கிறேன், இது என் பிள்ளைகளுக்கு எதிரான ஆன்மீக வாழ்வு, சமுதாய வாழ்வு, கல்வி அறிவு இவை அனைத்தையும் கொடுப்பது நான் கருத்தாக இருப்பேன். அதற்கு எனக்கு உதவி செய்யும். பலவீனம் நிறைந்த வாழ்க்கையில் நான் போராடி கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கடவுளுடைய பேரிடத்தை கேட்போம். நம்முடைய பாதுகாப்பை அள்ளித்தரும் அதிசய ஆரோக்கியத்தை உதவிக்கு அளிப்போம். அம்மா, இயேசுவை வளர்த்தது போல என் பிள்ளைகளை வளர்க்க எனக்கு உதவி செய்யுங்க. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பார்க்கிற போது இப்போதே பயமாக இருக்கிறது. நான் செலுத்துகிற அந்த அளவுக்கு அங்கே பலரை எதிர்பார்க்க முடியவில்லை. ஞானம் இல்லை, போதிய அக்கறை இல்லை, நாம் கொடுப்பதற்கு ஏற்ற பலனை எதிர்பார்க்க முடியவில்லை. அம்மா, உதவி செய்யுங்க. இயேசுவை வளர்த்தது போல என் பிள்ளைகளை வளர்க்க எனக்கு மெய்யறிவு தாருங்கள், ஞானம் தாருங்கள் என்று அன்னையின் கரத்தை பிடித்துக் கொள்வோம். அளித்த அதிசய ஆரோக்கியத்தை பிடித்துக் கொள்வோம். பிள்ளைகளுடைய குறைகள், உங்கள் பிள்ளைகளுடைய ஏதாவது நோய் இருக்கலாம், அதை சுகப்படுத்தும்படியாக ஆண்டவருக்கு மன்றாடுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கான ஞானத்தை கேளுங்கள். தெய்வ பயத்தோடு பிள்ளைகள் வாழ்வதற்காக நன்றி கேளுங்கள். என் பிள்ளையை வளர்ப்பதிலே ஆண்டவரே, இனி என் பிள்ளைகளுடைய ஆன்மீக வாழ்வில் நான் முதலில் அக்கறையாக இருக்க போவேன் என்ற முயற்சியில் ஆண்டவர் பார்த்து உறுதிமொழி இருக்கு. இவ்வளவு நாட்கள் அக்கறை இல்லாமல் இருந்து விட்டேன், ஆர்வம் இல்லாமல் இருந்து விட்டேன், நான் தான் காரணம். அதை ஒப்புக்கொள்ளுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரை இனிவரும் நாட்களை நான் ஆண்டவர் காரியத்திலே அக்கறையோடு நடந்து கொள்வேன், கவனமாக இருந்து கொள்வேன். என் பிள்ளைகளை வாழ்க்கை உயர்த்த மாண்டவரே, என் பிள்ளையை பாதுகாக்கிற மாண்டவரே, என் பிள்ளைகளுக்கான திறமையை கொடு மாண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய தயவிற்காக, பேரிடத்திற்காக, அவருடைய மேலான ஆசைக்காக அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். இயேசுவை நோக்கி கூப்பிடுவோம். என்னை நோக்கி கூப்பிடு, நான் ஒரு பதிலளிப்பேன் சொல்லுகிறார்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். பேரிடக்கும் பிள்ளைகளா, உண்மை நோக்கி மன்றாடுகிறோம், உண்மை நோக்கி கூப்பிட எழுப்புகிறோம், உண்மை நோக்கி எங்கள் இதயத்தை எழுப்புகிறோம். நீ செய்த நன்மைகளுக்காக எங்கள் பிள்ளைகளை கொடுத்து இதுவரை காத்து வண்டிடத்திலிருந்து ஆபத்துகள் விபத்துகளிலிருந்து தப்பிவிட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உடைய அருள் ஆசை எங்கள் பிள்ளைகள் மீது இருப்பதாக, எங்கள் குடும்பத்தின் மீது இருப்பதாக, எங்களை எப்பொழுதும் உமது அன்பின் நிலையை பத்திரமாக பாதுகாக்க முடியும். எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவினால் உங்களை நோக்கி மன்றாடுகிறோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திருநபியை கூட்டு எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் ராயல் ஸ்டீஃபன் எல்லா திருநிலைகள் ஆகிய அனைவரோடு உமது திருநபை அன்பில் நிறைவேறச் செய்து அந்த ஆண்டவரே, இன்றைய கத்தோலிக்க திருநிலையில் புதிய உறுப்பினராக சேர்ந்திருக்கிற என்னுடைய அன்பு மகள் செல்ல குழந்தை ஆரோக்கிய ஜோனாவை பாதங்களை தருவோம். குடும்பத்தில் பெற்றோருக்கு எம்மூருக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. தொடர்பை நடத்தினாக பாதுகாத்து நேரத்தினாக குழந்தைக்கான உடல் சுகம், அறிவு, ஆற்றல், திறமை, கல்வி, ஞானம் இது அனைத்தையும் கொடுத்து எதிர்காலம் மிக பிரகாசமாக இருப்பதாக நீர் உதவி செய்கிறார். பெற்றோருக்காக, பிள்ளைக்காக, பெற்றோர் இருக்கிற எல்லா மன்றாட்டுகளையும் விரைவாக நிறைவேற்றி கொடுக்கிறார்கள். ஞான பெற்றோர் எல்லோருமாக சேர்ந்து மகிழ்ச்சி அடைவார்களாக. தாங்கள் கொடுக்கிற பயிற்சியை பிள்ளையை பார்த்து அதன் மகிழ்ச்சியில் வெளிப்படைவார்களாக. அதற்கேற்ற உதவிகளை நிறைவாக செய்கிறார். மேலும் வீடுகள் நிர்வாகத்துடன் தூய்கொள்ளுங்கள். சகோதர சகோதரிகளே, இறந்தோரை இரக்கத்தும் நினைவோடு உமது திருமுக ஒளியை ஏற்றினர். எங்கள் அனைவரும் இரக்கமாயும் கடவுளை கன்னிக்காய் எங்கள் பாதுகாப்பின் அள்ளித்தல் அதிசய ஆரோக்கியத்தை எங்கள் அற்புத கவியின் அரசை தூய லூர்தனை அவருடைய கணவரால் யோசேப்பு, எங்கள் இணை பாதுகாவலர் தூய அந்தோனியார், சிறப்பு பாதுகாவலர் தூய செபஸ்தியார், புனித திருத்தோர்கள், இவ்வுலகில் மக்கள் உதவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரோடு நாம் நிலைப்பாட்டில் கொண்டுள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்கும் வல்லவர்கள் உம்மை மாற்றார்கள். இவர் வழியாக இவரோடு எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரே, எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனின் பயிற்சி பெற்றதால் மகிழ்ந்து பாடுவோம். என் அமைதியை வெளிப்படுகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு
கிறிஸ்து சிறு பிள்ளை போல் ஆகாவிட்டால் இன்னொரு சுருள் போக முடியாது. சிறு பிள்ளை போல் ஆகும் முதல் நமக்கு நல்ல சிரித்த போகும். யாருக்கு சிரித்த முகம் இல்லையோ அவருக்கு இன்னொரு சுருள் போக முடியாது. அவரை நாம் எனக்கு சிரித்த முகத்தை தந்திருக்கிறார், புன்னகையை தந்திருக்கிறார் என்பது மற்றொரு அறிமுகமாக நல்ல சிரிப்புகளோடு புன்னகை போக ஒருவருக்கு ஒரு அமைதி சமாதானத்தை அறிவித்து மகிழ்வு.
Susi
உர்சுலா மேக்ஸோ, யாழ் கிறிஸ்டா ஜெர்வின், டெல்லி நேஷனல் கேப்சி, சனி செல்வி ஜோவி, நியாய புரிதா செய்கை. அன்புக்குரிய மறைக்கு ஓப்பு நடைபெறுகின்றன. இன்றைக்கு மறைக்கு ஓப்பான காலை உணவு முனிவர் இன்றைக்கு திருமுழுக்கு திருவிழாவை கொண்டாடுகிற ஆரோக்கிய யோகா திருவிழாவின் பரிசாக வந்து காலை உணவு கொடுக்கிறார். ஆகவே கைத்தட்டி சிறப்பானவர்கள் பாராட்டு நன்றிகளை பிறந்த நாளா, திருமண நாளா, திருமுழுக்கு நாளா கண்டிப்பாக கணக்கில் நினைவு கொடுக்க சொல்லி இயல்பாகவே தெரிகிறது. நான் பார்த்து சந்தோஷப்பட்டுள்ளேன். நீங்களே வந்து ரொம்ப அழகாக ஆனந்தமாக சொல்வது ஒரு பெரிய ஒரு செயல். எல்லாருடைய ஒத்துழைப்பு, எல்லாருடைய ஆர்வத்தினால் தான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் குறைபடாமல் பிள்ளைகள் மிக சிறப்பாக இருக்கிறார்கள். நாங்கள் எல்லோரும் கைத்தட்டி அப்படி பாராட்டி வாழ்க்கையை சிறப்பாக இன்று மாலை வடக்கு நாயனம் வரங்களை மாறி வழங்கும் இந்த நூல் அன்னையுடைய 8ஆம் திருவிழா திருப்பல் நடைபெறுகிறது. ஆக இன்றைக்கு சிறப்பு நிகழ்வாக கலை நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. இளவர்கள் கலை நிகழ்ச்சி கொடுக்கிறார்கள். 10வது பாச மக்கள் அங்கு வந்து கலை நிகழ்ச்சி கொடுக்கிறார்கள். மிக சிறப்பாக அருமையான நிகழ்வாக அமைகிறது. ஆகவே வாய்ப்புள்ளவர்கள் பங்கெடுத்துக் கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். நாளை கட்டாயமாக நாம் பங்கெடுக்க வேண்டும். நாளைக்கு 9ஆம் திருவிழா மாலை 6 நடைபெறும். ஆகிய அனைத்து இடங்களும் வந்து சிறப்பு செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆலய நிர்வாகிகள் அதற்கான வாகனத்தை ஏற்பாடு செய்யும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புள்ள பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வடக்கு நாராயணம் மரங்களை மாறி வணங்கும் புனித நூல் அன்னை ஆலயத்திலே 10ஆம் திருவிழா திருப்பதி காலை 7 மணிக்கு நடைபெறுகிறது. ஆக அன்றைக்கு பள்ளி திருமுறை ஆகிய மக்கள் திரளாக வந்து பங்கெடுக்கிறேன் என்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதன் பிறகு மாலை 6 மணிக்கு நம்முடைய அற்புத கவியின் அரசி தூய நூல் அன்னை கவிதை இல்லாமல் நான் கொண்டாடுவோம். கேலண்டரில் பார்த்தீங்கன்னா கேலண்டரில் அச்சடிக்கிறோம். பிப்ரவரி 11 புனித நூல் அன்னை திருவிழாக்களுக்கு அச்சடித்தோம். ஆகவே அற்புத கவியின் அரசி நூல் அன்னை திருவிழாக்களை கொண்டாடுவோம். ஆகவே மாலை 6 மணிக்கு ஜோபாலை அதனைத் தொடர்ந்து திருப்பி நடைபெறும். இரவு 7:20 மணிக்கெல்லாம் திருப்பணி ஏற்படும். அதை முடித்துவிட்டு நாம் இருக்கிற போலீஸ் பொருட்கள் இல்லத்திலே குருமானவர் டே கிடைக்கிறது. குருமானுடைய நாள் செமினரி டே கிடைக்கிறது. ஆக அங்கு செல்ல வேண்டியிருக்கிறது. ஆகவே விரைவாக திருப்பி நடைபெறும். மற்ற வழிபாட்டுக்கு எல்லா வகையான நிகழ்வு நடைபெறும். ஆகவே அதை சிறப்பாக தூய நூல் அன்னை மக்கள் அந்த செவ்வாய்க்கிழமை தூய நூல் அன்னை மக்கள் 100 மத திருவிழா அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். வழிபாட்டு அனைத்துமே அவர்களை பார்த்துக் கொள்வார்கள். அதை அருமையாக சிறப்பு செய்ய போட்டு கேட்டுள்ளேன். அன்று இரவு திருப்பலி முடிந்தும் அன்னையின் புதுமை உணவு நாம் வழங்குகிறோம். அவர் வருகிற செவ்வாய்க்கிழமை நாம் திருவிழாவை கொண்டாடும் திருவிழாவுடைய உணவு நமக்கு வழங்கப்படுகிறது. அவர் அனைவரும் பங்கெடுத்து இதை ஆசிரியர் கேட்டுக்கொண்டேன். அந்த பிப்ரவரி 16ஆம் தேதி நாம் ஜூபிலி விழாவில் நம்முடைய ஆயுதக்கிழமையிலே அணக்கரை வைத்து நாம் கொண்டாடுகிறோம். ஏற்கனவே அறிவித்திருந்தேன். ஜூபிலி மிக சிறப்பாக அகில உலக கற்றோடு திருஅவை விரோதமாக கொண்டாடுகிறது. அது குறிப்பாக நம்முடைய ஆயுத ஸ்ரீமாநகர் தலைமையிலே தூத்துக்குடி மறைமாவட்ட முழுவதும் மிக சிறப்பாக கொண்டிருக்கிறது. ஆயுத மிக சிறப்பாக சிறப்பு செய்கிறார்கள். நாம் வடக்கருள மறைவட்டம் இளங்குளம் வடக்கருள மறைவட்டம் போன கடைசி ஞாயிறு போன மாதம் கடைசி ஞாயிறு வடக்கருள மறைவட்டத்தில் ஜூபிலி விழா நடைபெற்றது. ஆனால் கடைசி ஞாயிறு நாம் பத்மநாபபுரத்தில் கடைசி ஞாயிறு கொண்டாடினோம். ஆகிய செல்ல முடியாத சூழ்நிலை. ஆகிய அதற்கு பதிலாக சாத்தான்குளம் மறைவட்டத்தில் செல்கிறோம். சாத்தான்குளம் மறைவட்டத்தில் அனைவருக்கு நடைபெறுகிறது. ஆகவே அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை 4:30 மணிக்கு வழிபாடுகள் ஆரம்பமாகின்றன. 3:30 மணிக்கு நாம் இது புறப்படுகிறோம். கட்டணம் 100 ரூபாய். வரக்கூடியவர்கள் வருகிற புதன்கிழமைக்குள் உங்கள் பெயரை பதிவு செய்ய உங்களை அன்போடு வாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி உரிமத்தாழ்வாக இறைமாமலை அப்பத்தில் ஒரே கிண்ணத்தில் நாங்கள் பங்கேற்க திருவிழமானினே. அதனால் கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஒன்றிணைக்க பெற்று உலகில் மீட்புக்காக கற்கனை கற்று மகிழ்ந்து மாநிலங்களுக்கு தரணிகிறான். ஏகனாடவராகிய கிறிஸ்துவினால் உம்மையே மன்றாடுகின்றோம்.
வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அதிகமாக பாராட்டு, மிக சிறப்பாக அருமையாக, மிக அருமையான வசதிகள் நம்ம ஊரில் இருக்குது. ரொம்ப சொந்தமான குழந்தைகள். ஆனால் இதுதான் அவரை பங்கெடுக்கும் முழுவதுமாக வழிபாட்டில் எந்த குறையும் வைக்காமல் மிக நேர்மையாக செய்தார்கள். அவர்கள் பயிற்சி கொடுத்த வரைக்கும் ஆசிரியர் பெருமக்கள் பொறுப்பாக இருப்பதை பிரிஜித் அவர்களுக்கு மிக சிறப்பாக நன்றி செலுத்துகிறோம். கடந்த வருடம் ஒரு குறிப்பிட்ட போல கடந்த வாரம் ஒரு குறிப்பிட்ட